வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் பார்க்கலாம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது, வலுப்படுத்தும் வாழைப்பூ. இது பிரிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த ரெண்டு எடுக்கணும். இதில் காம்பு இந்த நீட்டமாக ஒன்று இருக்கும், இது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். இது ரெண்டும் தான் மெயினாக எடுக்கணும், பாக்கி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்துட்டு நம்ம மோரில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காது. இப்போ வெறும் பூ ஃபுல்லாக நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு பூ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மோர் போட்டு தண்ணி போட்டு முக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கும். அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும். மோரில் போட்டுருங்க. இதை நான் பாதி பூ எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெங்காயம் மீடியமான சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பூ கட் பண்ணி வச்சுருக்கோம், போடுங்க. நல்லா வதங்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நடுவில் பார்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டு போட்டு மூடிட்டு இதில் தண்ணி போட்டு வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி வடிஞ்சு வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஒரு பத்தை அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி, வாழைப்பூ ஈஸியாக செய்திடலாம். இது அடிக்கடி செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.